சமையலுக்கு வேற ஆளே கிடைக்க மாட்டேங்கி. இத்தனை மாசமா சமைக்காததுனால இப்ப கிச்சனுக்கு போகவே எனக்கு பிடிக்கல. 3 வேளை நானே யோசிச்சு யோசிச்சு என்ன செய்யலாம்னு செய்ய வேண்டியிருக்கு. இதுல அவரு வேற வேலைக்கு ஆள் வைக்காத நீயே செய்யணும் வேற சொல்லியாரு. முடியணும்ல, எனக்கு வயசாகுதுல்ல. இவ்வளவு வசதி இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு வேலைக்காரி கூட வேணா வச்சுக்கிட கூடாது? இன்னைக்கு என்னால சமைச்சு கொண்டாட முடியாது. பொங்கலுக்கே 2 நாள் வேலை பார்த்து என்னால ஒண்ணும் முடியல. இன்னைக்கு காணும் பொங்கல் வெளியே எங்கேயாவது போயிட்டு அப்படியே ஹோட்டல்ல சாப்பிடலான்னு பார்த்தா வேண்டாங்க. அவன் என்னடானா என்ன மனசு சரியில்லைங்க. இவைய பிள்ளையே வரல, நம்ம எதுக்கு போடுங்க? நம்மளுக்கு வீட்டுல வேலை செஞ்சு கொண்டாட முடியுதா? இன்னைக்கு என்னால சமைக்க முடியாது. பேசாம ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட வேண்டியதா. 3 வேளையும் ஹோட்டல்ல சாப்பிடட்டும். டிரைவரை வாங்கிட்டு வர சொல்லலாமா? வேண்டாம், அவன்கிட்ட ரூபாயை கொடுத்தா ஏழா கூடமான ஏதாவது ஹோட்டல்ல போய் டிஃபனை வாங்கிட்டு வந்துருவான். நல்லா இல்லைன்னா என்ன பண்ண, நம்மளும் கூடயே போவோம். ஹோட்டல்ல போய் டிஃபன் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நானே செஞ்சதுன்னு சொல்லிட வேண்டியதா. ஏய் டிரைவர், என்னாச்சு? எல்லா கடையும் மூடி இருக்கு, ஒரு கடை கூட திறந்தில்ல. ஏக்கா, இன்னைக்கு காணும் பொங்கல்ல, அதான் எல்லாரும் சுத்தி பார்க்க போயிட்டாவன்னு நினைக்கேன். எந்த கடையும் இன்னைக்கு திறந்திருக்காதுக்கா. அப்படியா? ஆமாக்கா. முதல்ல என்கிட்ட ஏன் சொல்லல? ஏக்கா, ஏதாவது ஒரு கடையாவது திறந்திருக்கோன்னு நினைச்சு வந்தேன். எல்லாமே லைனா அடிச்சு போட்டுருக்காவுல. பரவாயில்ல, நல்லா தேடி பாரு ஏதாவது ஒரு ஹோட்டல் திறந்திருக்கான்னு. சோ வீட்ல இருந்திருந்தா கூட ஏதாவது செஞ்சிருப்பேன். ஹோட்டல்ல வாங்கிடலான்னு கிளம்பி வந்துட்டேன். இப்போ என்ன செய்யாதா? ஹோட்டல் திறந்திருக்கான்னு பாரு. இல்லக்கா, இந்த ஏரியால எல்லா கடையும் பூட்ல தான் இருக்கு. இப்போ என்ன செய்ய? டிஃபன் வாங்கணுமே. ஏக்கா, நம்ம ஊருக்குள்ள ஒரு கடை இருக்குக்கா, ஹோட்டல் கடை தான். நம்ம ஊருக்குள்ளயா? ஆமாக்கா, நம்ம ஊருக்குள்ள தான். டிஃபன்லாம் சூப்பரா இருக்கும். என் பொண்டாட்டி எனக்கு என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் அங்கதான் வாங்கிட்டு வந்து தருவா. அப்படியா? நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும்க்கா. பெரிய பெரிய ஹோட்டலே தோத்து போயிடும், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். வீட்டுல செய்யற மாதிரியே இருக்கும். அப்படியா? பரவாயில்ல, எதுக்கு அந்த கடையை விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்தா? ஏக்கா, நீங்க தானே பஜாருக்கு போகணும்னு சொன்னியா, அதனால தான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். முதலே நல்ல ஹோட்டலா போன்னு சொல்லியிருந்தா அங்க போயிருப்பேன்க்கா. அப்படியா? எனக்கே தெரியாது அவ்வளவு பெரிய ஹோட்டலா நம்ம ஊருக்குள்ள திறந்து வச்சிருக்காங்க. ஏக்கா, ரொம்ப பெரிய ஹோட்டல்லாம் இல்ல, சின்ன தள்ளுவண்டி கடை தான். சின்ன கடையா? அப்ப வேண்டாம். ஏக்கா, சின்ன கடைன்னு மட்டமா நினைக்காதுங்க, வந்து ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க. பிறகு தினமும் டிஃபன் அங்கதான் வாங்குவி, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ரொம்பதான் பில்டப் கூடியா. இன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஹோட்டல் கூட திறந்தில்ல. சரி, அந்த கடைக்காவது போ, அதுவா திறந்திருக்கான்னு பாப்போம். என்ன பண்ண, டிஃபன் வாங்கதானே செய்யணும். சரிக்கா, அதை போறேன். நீங்களா? ராசத்தியக்கா வாங்க. என்னக்கா, என்ன வேணும்? நீயா? எதுக்கு இப்படி வந்ததுல இருந்து சாக்காவே கேட்டுட்டு இருக்கிய? ஏய் சரோஜா, நீலாம் பேசாத. நீலாம் பேசவே கூடாது. ஏன் நான் எதுக்கு பேசக்கூடாது? சரி, வெக்கமா இல்ல உனக்கு? என் மகனுக்கு பாத்திருந்த பிள்ளைய உன் மகனுக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. ஒரு பெரிய பொம்பளை செய்யற வேலையா இது? யார் பொண்ணு பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவா, கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு காத்துட்டு இருந்தியோ? வாய் மூடுங்க. நடந்தது என்னன்னு தெரியாம இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதுங்க. தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். கல்யாணத்துல யாரெல்லாம் கலந்துக்கிட்டியா, எப்படி எல்லாம் கல்யாணம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நீ ரொம்ப நடிக்காத. தாலியை நீ தான் எடுத்து கொடுத்தியா? கேள்விப்பட்டேன். கல்யாணத்துல நீயும் உன் புருஷன் உங்க அம்மா எல்லாரும் தான் இருந்திருக்கிய. ஒட்டுமொத்த குடும்பம் ஒன்னா நின்று தானே கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கிய. எல்லாம் கேள்விப்பட்டேன். ஏ ரோசாப்பு, வேலை இருக்கா நீ என் வீட்டு வாசல்ல வந்து கிடந்ததெல்லாம் உனக்கு மறந்து போச்சு? இப்போ இங்க வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கியோ? அதான் திமிர்ல ஆடிட்டு இருக்கியோ? ஏக்கா, நான் எங்கக்கா திமிர்ல ஆடினேன்? உங்ககிட்ட எனக்கு வேலை பிடிக்கல, அதனால சரோஜாட்ட வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கேன். இங்க எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நான் பாட்டுக்கு நிம்மதியா வேலை செய்யறேன், சம்பளம் வாங்குறேன். ஓஹோ, அப்ப நீ தான் ஐடியா கொடுத்திருக்க? என் மகனுக்கு பாத்திருக்க பொண்ணை இழுத்துட்டு ஓட சொல்லி நீ தான் ஐடியா கொடுத்திருக்க? ஏக்கா, எதுக்கு இப்படி பேசுறியா? எனக்கு கல்யாணம் முடிஞ்சதே தெரியாது. சரோஜா வந்து சொன்ன பிறகுதான் எனக்கே இந்த விஷயம் தெரியும். சரோஜாவுக்குமே கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் எல்லா விஷயமும் தெரியும். அந்த பிள்ளை சொந்தக்கார பிள்ளைன்னு நினைச்சுதான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா மகனுக்கு. போதும், நடிப்புக்கு அவார்டு கொடுக்கணும்னா உங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். எனக்கு இப்பதாண்டி எல்லா விஷயமும் புரியுது. இங்க பாருங்கக்கா, வாடி பொடியெல்லாம் பேசாதங்க. வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அப்படிதான் பேசுவேன், என்ன பண்ணுவா? என் பிள்ளைக்கு அவளை பார்த்திருக்கேன்னு தெரிஞ்சு நீ வேணும்னே விட்ட சொல்லியிருக்கா. இவ வேணும்னே இவன் மவனை காதலிக்க விட்டு கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கா. எல்லாம் சேர்ந்துதான் பிளான் பண்ணிருக்கேன்னு இப்ப தெரியுதுடி. இங்க பாருங்க, இதுக்கு மேல பேசினீங்க உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. தேவையில்லாம காலையில என் கடை முன்னாடி வந்து நின்று சத்தம் போட்டு இருக்காதுங்க. எங்க வியாபாரம் தான் கெட்டு போகுது, போங்க இங்க இருந்து. ஆமா, பெரிய கடை.
என் மகனுக்கு பார்த்த பொண்ணு உன் மகனுக்கு கட்டி வச்சாலும் அதை தான் சொன்னேன். பாருங்க ராசத்திக்கா, தேவையில்லாம பேசாதங்க. என் மகன் காலேஜ் படிக்கும் போதே அந்த பிள்ளைய காதலிச்சிருந்திருக்கான். அதனால தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். அந்த பிள்ளைக்கு தாலி கட்டுற வரைக்கும் சொந்தக்கார பிள்ளைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சொந்தக்கார பிள்ளை கல்யாணம் தான் எங்க அம்மா இன்னி கூப்பிட்டா நானும் போனேன். ஆனா கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் தெரியாது எங்க அண்ணன் பிள்ளைன்னு. இப்ப கூட நான் அந்த பிள்ளைகிட்ட பேசுறது கிடையாது. என் மகன்கிட்டயும் பேசாம தான் இருக்கேன். நானா கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா எதுக்காக அவங்கள ஒதுக்கி வைக்க போறேன்? நானே கோவத்திலயும் வருத்தத்திலயும் இருக்கேன். சும்மா என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதுங்க. நீ ரொம்ப நாடகம் போடாத. யார் யார் எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டேன். சொத்தை அந்த ராணி தரமாட்டேன்னுட்டா. அதனால அவன் மௌன கட்டி வச்சுட்டா சொத்து வந்துறான்னு பாத்திருக்கா. சொத்துக்கு ஆசைப்படுத்த இந்த வேலை பாத்திருக்கா. எல்லாம் எனக்கு தெரியும். சரி, உங்களால மட்டும்தான் இப்படிலாம் யோசிக்க முடியும். இங்க பாரு, சொத்து எந்த காலத்திலயும் உனக்கு வராது. ராணியோட ரெண்டாவது மகளை தான் என் மகனுக்கு கெட்ட போறேன். மொத்த சொத்தும் எங்களுக்கு தான் வரும். என்னதான் நீ திட்டம் போட்டு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் எதுவும் நடக்க போறது கிடையாது. ராசத்தியக்கா, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கிய? சரோஜா எந்த சொத்துக்கும் இப்பெல்லாம் ஆசைப்படுறதே இல்ல. அவளே உழைச்சு முன்னேறணும்னு இந்த கடையை வச்சிருக்க. இந்த கடையிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசாதங்க. நீ வாய முடி. இந்த மாதிரி ஐடியா கொடுத்ததே நீ தானே. என் மேல இருந்த கோபத்துல இவளை தூண்டி விட்டு இந்த மாதிரி வேலையை பார்க்க விட்டுருக்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும். பூச்சை மாதிரி இருந்துட்டு பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. உங்களோடலாம் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேடி. என்ன பண்ணுமோ அதை பண்றேன். கடையை வச்சுக்கிட்டா ஆடிக்கிட்டு இருக்கியே. இதுக்கு மேல இந்த கடை இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். சரோஜாக்கா 50 ரூபாய்க்கு இட்லி கேட்டுங்க. ஓஹோ, நீ எங்கதான் இருக்கிய? இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. என்ன புரியுது? என் மகனுக்கு பாத்திருக்க பொண்ண நீங்களும் தான் ஏதோ ஒண்ணு பண்ணி அவனுக்கு கட்டி வச்சிருக்கீங்க, அப்படிதானே? நல்லா தெரியுது. ஏற்கனவே என் வீட்டுல திருடினவ தானே நீ. என் மகனுக்கு பார்த்த பொண்ணையோ திருட்டுத்தனமா கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லா திருட்டு கூட்டமும் மொத்தமா சேர்ந்துருக்கு. இங்க பாருங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட பேசாதங்க. அதான் வேலையை விட்டு தூக்கிட்டீல்ல. திரும்ப உங்களுக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்ல. உங்க வீட்டுல வந்து வேலை செஞ்சா நீங்க பேசுங்க. நாங்க அமைதியா கேட்டுட்டு போவோம். இப்போ அங்க வேலை செய்யல. இதுக்கு மேலயும் உங்ககிட்ட அமைதியா போனது எந்த அவசியமும் இல்ல. நான் பதிலுக்கு பதில் பேசினா உங்களால தாங்க முடியாது சொல்லிட்டேன். என்னடி பேசுவா? என்னடி பேசுவா? பாடி பாடின்னு சொன்னியே, நானும் பதிலுக்கு சொல்லுவேன். ஏதோ போனா போதே இத்தனை வேலை கொடுத்தியே சம்பளம் கொடுத்தியங்கிறதுனால மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். ஒழுங்கா உங்க மரியாதையை நீங்க காப்பாத்திக்கிடுங்க. ஏய், என்ன பண்ணிருவா அப்படி? ஏன் மரியாதையை பத்தி நீ பேசுறா? சோத்துக்கு வழி இல்லாதவா அண்ணாட காட்சி. என் வீட்டுல வேலைக்கு வந்து திருடிட்டு போனவா நீலாம் நீ பேசுறியோ? நீங்க ஒழுங்கா சம்பளம் கொடுத்தா நான் எதுக்கு திருட போறேன்? பேசுன சம்பளத்தை ஒழுங்கா கொடுத்தீங்களோ? அதுக்கு பிடிச்ச இதுக்கு பிடிச்சேன்னு என் சம்பளத்தை நீங்க பிடிச்சு வச்சுக்கிட்டீங்க. பேரவை எனக்கு தேவையானதை அப்படிதான் எடுத்துக்கிட முடியும். அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். நீங்க ரொம்ப பேசாதங்க. ஏய், என்னடி கூட்டம் சேர்றீங்களோ? ஒருத்தி இந்த ஊர்ல இருக்க விட மாட்டேன். கும்பலா சேர்ந்து என் மகனோட வாழ்க்கையை அழிச்சிருக்கிய. இப்பதானே தெரியுது எத்தனை நாளா திட்டம் போட்டு இதை பண்ணிருக்கியன்னு. நான் கூட ஏதோ யதார்த்தமா தெரியாம நடந்துட்டோம்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது எல்லாம் திட்டம் போட்டு பண்ணிருக்கியன்னு. என் மேல இந்த கோவத்திலயும் வெறுப்புலயும் என் பிள்ளை வாழ்க்கையை அழிச்சிருக்கிய. இவன் மவனை அந்த பிள்ளைய காதலிக்க விட்டு கூட்டிட்டு ஓட வச்சிருக்கிய. யாரையும் சும்மா விட மாட்டேன்டி. எவ்வளையும் சும்மா விட மாட்டேன். இந்த ஊர்ல எல்லாரும் இல்லாம போறீங்களான்னு பாருங்க. பாப்போம் என்னவோ இந்த ஊரை நீங்க தான் விலைக்கு வாங்கின மாதிரி வாங்க வேண்டி. என்கிட்ட இருக்க பணத்துக்கு இந்த ஊரையே நான் விலைக்கு வாங்குவேன். உங்களோடலாம் துரத்துவேன். இன்னையில இருந்து நீங்கள் வந்து எனக்கு முத எதிரி. யார வேணா சும்மா விடுவேன். உங்களோட விட மாட்டேன்டி. என் மகனோட வாழ்க்கையை கெடுக்கிறியே. என்ன பண்றேன்னு பாருங்க உங்களோட. ஏ சரோஜா, என் மகன் வாழ்க்கையை கெடுத்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியோ? உன் மகனும் மருமகளும் எப்படி நிம்மதியா வாழியாவன்னு நான் பாத்துறேன். ஒருத்தரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். இனி என்ன பாடுபடுறீன்னு பாருங்க. ரோசபக்கா, எதுக்குக்கா என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிட்டா பேசிட்டு போகுது இந்த பொம்பளை? சரோஜாக்கா, அவி அப்படிதான். யார் பேசுறதையோ காதலே வாங்க மாட்டாவ. அவிய வாய்க்கு வந்ததை அவிய பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருப்பாவ. இந்த ஊருக்குள்ளேயே இருக்க விட மாட்டாவலாம்ல. நம்ம ஊரு நம்ம சொந்த வீட்டுல இருக்கோம். அங்க இருந்து இவிய நம்மள எப்படி துரத்தியாவன்னு பாத்துருவோம். சரி, என்ன பேச்சு பேசிட்டு போகுது இந்த பொம்பளை? நீங்களும் இதை பத்தி சொன்னது எல்லாம் உண்மைதான். ஆமாக்கா, இது கூடலாம் மனசுக்கு குப்பை கொட்ட முடியாது. மோசம்க்கா, ஒரு மடக்கு தண்ணி கூட அவிய விட்டு டம்ளர்ல கோரி குடிக்க கூடாது. நாயை விட கேவலமா தான் எங்களை நடத்தும். பிறகு எதுக்காக அது வீட்டுல இருந்து பொருள் எடுத்துட்டு வந்தேன்? சம்பளத்தை ஒழுங்கா தராது, கேவலமா பேசும். அதனாலதான் எனக்கு தேவையானது நான் எடுத்துக்கிட்டேன். நானும் ஷில்பாவை நினைச்சிருந்தா என்னென்னவோ எடுத்துருக்கலாம் அந்த வீட்டுல இருந்து. நியாயமா எங்களுக்கு தர வேண்டிய சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி தான்க்கா பொருள் எடுத்தோம். ஏன் அந்த வீட்டுல இருந்து பாத்திரம் அது இதுன்னு எதையாவது எடுத்துட்டு வந்து வித்துருக்கலாமே. ஏதாவது நாங்க செஞ்சோமோ? பொருளை மட்டும் தான் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட தருவோம். அதுவும் 100-200 அந்த மாதிரி தான் இருக்கும். அநியாயமா எடுக்கணும்னு நினைச்சிருந்தா எவ்வளவு எடுத்திருக்கலாம். ஏன் நகை நட்டை கூட திருடி இருக்கலாம். அப்படிலாம் நாங்க ஆசைப்பட்டு எடுக்கலக்கா.
இருந்தாலும் நாங்க செஞ்சது தப்புதான். என்ன செய்ய, பணத்துக்காக செஞ்சுட்டோம். இதுக்கு மேலலாம் அது வீட்டு பக்கமே நான் போக மாட்டேன். 1,00,00,000 தாரே சம்பளத்துக்கு வேலை பாருன்னு சொன்னாலும் அந்த வீட்டு பக்கம் நான் போக மாட்டேன். ஆமாமா, நானும் அந்த வீட்டு பக்கமே போக மாட்டேன். எனக்கு வேலையே இல்லைனாலும் பரவாயில்ல. நான் அவிய கார்மெண்ட்ஸுக்கும் சரி அவிய வீட்டுக்கும் சரி வேலைக்கு போகவே மாட்டேன். ரோசப்பக்கா, வேலைக்கு போறதோட பீட் சுத்துறது எவ்வளவோ மேலு. நம்ம வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டே நம்ம வீட்லயே உட்காந்து நம்மளால சம்பாதிக்கவும் முடியும். அதனாலதான் இப்ப பீட் சுத்த ஆரம்பிச்சிட்டேன்க்கா. ஆமா ஷில்பா, அதுவும் நல்லதுதான். இனி இந்த பொம்பளை எட்டி பார்த்தா கூட பேசவே கூடாது. என்ன பேச்சு பேசிட்டு போகுது நடு ரோட்ல வந்து நின்னுட்டு. ஆமா ரோசப்பக்கா, என் பிள்ளைய சும்மா விட மாட்டேங்க, வாழ விட மாட்டேன்னு சொல்லியா? என்னைய சும்மா விட மாட்டேன், இட்லி கடையை நடத்த விட மாட்டேன்னு சொல்லியா? ஏதாவது பண்ணட்ட, அதுக்கு வரதான் நீ இருக்க அவளுக்கு. நல்ல கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. ஏன்க்கா என்னாச்சு? இது ஒரு கடை, அவளா ஒரு மனுஷி. என்ன இவ இந்த கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கா பாரு. முதல்ல உன்னைய வேலையை விட்டு தூக்கணும். ஐயோ ஏக்கா வேண்டாக்கா, நீங்க டிஃபன் வாங்கணும்னு சொன்னதுனால தான் கூட்டிட்டு வந்தேன். இன்னொரு நாள் இந்த பக்கம் நீ கூட்டிட்டு வந்து பாரு, அதுக்கு வரதான் இருக்கு. கடை வச்சிருக்காளா கடை, திமிரு பிடிச்சவா. ரொம்ப தான் எல்லாரும் சேர்ந்து ஆடி ஆள்வேன். ஒரு நாள் இவ்வளவுக்குலாம் இருக்கு. தேய் வேலைக்கு போயிட்டு வரேன் தேய். வேலைக்கு போறதெல்லாம் சரிதான். ஒழுங்கா முழு சம்பளத்தையும் வாங்கிட்டு வந்து என் கையில தரணும். இந்த மாசம் ஏமாத்துன மாதிரி அடுத்த மாசமும் ஏமாத்துன. வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிடுவேன். தேய் அதெல்லாம் அவங்க தார சம்பளம் வர தேய். தார சம்பளமா? ஒழுங்கா சம்பளம் எடுத்து முழுசா வாங்கிட்டு வா. தாரது வரும் போறது வரன்னிட்டு எப்ப வர தில்லு முள்ளு பண்ண வேண்டியது. அதெல்லாம் ஒரு கல்லு முள்ளையும் பண்ணல தேய். அப்போ 2000 ரூபாய்க்கு துணி எடுத்திருக்கே, அது என்னது? தில்லு முள்ளு பண்ணாமலே வந்துச்சு. அது பழைய துணி தேய். சொல்லு, என்ன போய் சொல்லிட்டே இரு. எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் முட்டாள்னு நினைச்சுக்கிறாது, எல்லாம் தெரியும். ஏதோ ஆசைப்பட்டு பொங்கலுக்கு எடுத்துட்டேன்னா வாய் மூடிட்டு இருக்கேன். இதே வேற ஒரு மாமியாரா இருந்தா உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பா. ஏதோ ஆசைப்பட்டு விட்டு கொடுத்துருக்கேன். அடுத்த மாசம் மட்டும் 5000 ரூபாய் முழுசா வரையில வேலைக்கே போக கூடாதுன்னு சொல்லிடுவேன். சரி தேய் பாப்போம். பாப்பாக்கு இப்பெல்லாம் கிடையாது, முழுசா வரணும், இல்லைன்னா வேலைக்கு போக கூடாது. சரி தேய் போயிட்டு வரேன்.